ஓம் பக்தி சேனலின் அன்பான வணக்கங்கள். மதுரை சித்திரை திருவிழா இன்று 11ஆம் நாள் திருவிழா. முதல் 10 நாட்களை விட இந்த 11ஆம் நாள் திருவிழா மிக சிறப்பு வாய்ந்தது. ஏனென்றால் வருடத்திற்கு இன்று ஒரு நாள் மட்டுமே மீனாட்சி அம்மன், சொக்கநாதர், பிரியாவிடை அம்மையார் ஆகிய மூவரும் ஒன்றாக ஒரே பல்லக்கில் வருவார்கள். வருடத்தில் மொத்தம் 365 நாட்களில் மதுரையில் மட்டுமே 288 நாட்கள் சுவாமியும் அம்மனும் கோவிலில் இருந்து வெளியில் வந்து மக்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். அப்படி வரும்போதும் சொக்கரும் பிரியாவிடையும் முதலில், பிறகுதான் மீனாட்சி அம்மன் வருவார். ஆனால் இந்த 11ஆம் நாள் சித்திரை திருவிழா அன்று மட்டும்தான் மீனாட்சி அம்மன், சொக்கநாதர், பிரியாவிடை அம்மன் மூவரும் சேர்ந்து ஒரே சப்பரத்தில் வந்து அருள் பாலிக்கின்றனர். இவர்களை மூவரையும் சேர்ந்து பார்த்தால் குடும்ப ஒற்றுமை உண்டாகும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும், குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை செல்வம் உண்டாகும், குடும்பத்தில் செல்வ வளம் கொளிக்கும், குடும்பத்தில் அன்பு பெருகி அமைதி உண்டாகும், எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் நீங்கும். இந்நிகழ்வை மதுரை மக்கள் சுவாமி தடம் பார்க்க வருகிறார் என்பார்கள். ஏனென்றால் காலையில் திருத்தேரோட்டம் நடந்த வீதிகளில்தான் இரவும் அம்மையும் அப்பனும் ஒரே தேரில் வருகிறார்கள். அதனால் காலையில் வந்த தேரோட்டத்தின் தடங்கள் அந்த வீதிகளில் இருக்கும் என்பது ஐதீகம். அதை பார்ப்பதற்காக ஒரே சப்பரத்தில் மூவரும் எழுந்தருளி மக்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். நமது அடுத்த பதிவில் சித்ரா பௌர்ணமியை பற்றியும், கிரிவலம் செல்வது எதனால் என்பதை பற்றியும், மதுரையில் சித்திரை திருவிழா நிகழ்வு எப்படி வந்தது என்பதனை பற்றியும் நாம் பார்க்க உள்ளோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.